இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கதை சுருக்கத்த கேட்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது "நானி" படத்தோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2012ல ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ராஜமௌலி அண்ட் மியூசிக் டைரக்டர் கீரவாணி. இந்த படத்துல நானி, சமந்தா நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு படம் தான். இங்க வந்து டப்பிங் தான் நம்மளுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ஆனாலும் படம் பார்க்கறதுக்கு தமிழ் படம் மாதிரியே நம்மளுடைய தமிழ் ஆக்டர்ஸும் நடிக்க வச்சு, ரொம்பவே அழகா நம்மளுக்கு குடுத்துருந்தாங்க. இந்த படம் சும்மா ஈய வச்சு எடுத்திருந்தா கூட, ஜஸ்ட் ஒரு அத ஒரு பூச்சிய வச்சு எடுத்திருந்தா கூட, இந்த படம் வந்து எப்படின்னா, எல்லாராலயும் பேசப்பட்ட படமா அமைஞ்சுச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பயங்கரமான ஒரு இதில குடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஸ்டார்ட்டிங்ல நானி இருக்காரு இல்லையா? அவர் வந்து இப்ப பசங்கலாம் போயிட்டு சென்னையில போய் தங்கி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு இதில தான் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து தங்கி படிச்சுட்டுருப்பாரு. படிச்சுட்டோ, வேலை பார்த்துட்டோ இருப்பாரு. அதில எய்த்தாப்புல உள்ள வீட்ல தான் சமந்தா வந்து இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே பிடிக்கும். அஃபெக்ஷன் இருக்கும். பட் 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதில நானி வந்து ஒரு இதில வந்து சொல்லிருவாரு. நான் வந்து உன்னைய லவ் பண்றேன். அந்த மாரி சொல்லுவாரு. அ இதில என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா வந்து அ ஏதாவது ஒரு அறக்கட்டளைக்காண்டி ட்ரஸ்ட்டுக்காக அம் போய் பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டலாம் பணம் வசூல் பண்றது, அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இவங்களே ஒரு அ ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க கேட்கறக்காக போயிருக்கும்போது, அ யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் ஒருத்தர் இருப்பாரு. சந்தீப் அப்படின்ற பேர்ல. அவர் வந்துட்டு சமந்தா வந்து ரொம்பவே அவருக்கு பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, எப்படின்னா அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காது. ஆனா வந்து பொண்ணுங்கள்ட்டலாம் ஒரு மாரி வழியிற மாரி கேரக்டர் தான். ஸோ சமந்தாவையுமே ரொம்ப புடிச்சு போய் ஒரு மாதிரி அவருடைய ரியாக்ஷன்லேயே நம்மளுக்கு தெரியும். சமந்தா வந்து கல்யாணம் பண்ணிக்க நெனைக்கிறாரு. அந்த மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி ஷாப் 2 பேரும் போயிருப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சுருவாரு சமந்தா கிட்ட. அப்ப காஃபி ஷாப் கூப்ட்டுருப்பாரு. போயிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அதே காஃபி ஷாப்ல எதிர்த்தாப்புல உள்ள டேபிள்ல வந்துட்டு நானி வந்து உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கவும், சமந்தா வந்து அவரையே பார்த்துட்டு ஒரு மாரி சிரிச்சுட்டு இருப்பாங்களா, அத வந்து இவரு பார்த்துருவாரு. அந்த வில்லன் வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு, அப்ப இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு நெனச்சுட்டு, இவன எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அ இவர வந்து கொண்டு தூக்கி போட்டுருவாரு. அது பார்த்தீங்கன்னா, சாக்கடையிலேருந்து எடுப்பாங்க அவர. அது அப்ப ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சமந்தா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாரி தான் நெனப்பாங்க. அது பாட்டுல நார்மலா போய்க்கிட்டுருக்கும். ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. யார்ட்டயுமே பேச அவங்களுக்கு பிடிக்காது. சாப்பிட மாட்டாங்க. வீட்ல வந்து அண்ணியா வந்து தேவதர்ஷினி வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களும் எவ்வளவோ சொல்லுவாங்க, "விடு, இறந்து போயிட்டான். இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனாலும் அதுலேருந்து வெளிவர முடியாம சமந்தா வந்து இருப்பாங்க. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திருப்பி நார்மலா ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சுருவாங்க. போய்க்கிட்டுருப்பாங்க. இதில அ அவருடைய ஆத்மா, அதாவது நானி இருக்கார் இல்லையா? அவருடைய ஆத்மா வந்து அப்படியே போற மாரி காமிப்பாங்க. போயி அ ஈக்கள்லாம் முட்டை போட்டு வச்சிருக்கும். அதுக்குள்ள போய் நுழைஞ்சு ஒரு ஈயா வந்து பொறக்குற மாரி நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அவருடைய ஆத்மா வந்து அந்த ஈக்குள்ள இருக்குன்ற மாரி நம்மளுக்கு காமிப்பாங்க. அவர் ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சு அந்த வந்து சமந்தா வீட்டுக்கு வந்துரும். வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கும். இப்ப நார்மலா நம்ம ஈஸியா ஒரு கொசு வந்து டக்குன்னு அடிச்சுருவோம் இல்லையா? அது மாரி ஈயும் நம்ம டபக்குன்னு அடிச்சுருவோம், விரட்டி விடுவோம். அந்த மாரிலாம் பண்ணுவோம். அப்ப அதெல்லாம் மீறி ஒரு மனிதர்கள்ட்ட வந்துட்டு அ ஒரு இன்செக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. நெறைய ஸ்ட்ரகிள்ஸ சந்திச்சு அந்த வந்து வரும். சமந்தா கிட்ட வந்துரும். வந்துட்டு ஒண்ணு இங்கிட்டு இங்கிட்டு பறக்கும். அவங்க வந்து இப்டி இப்டி தட்டி விட்டுட்டு பேசாம இருப்பாங்க. இவங்க வந்து மைக்ரோ ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க. அந்த குட்டி குட்டி பொருள்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட அந்த பெரிய அந்த லென்ஸ் ஒண்ணு இருக்கும். சின்ன பொருட்கள பெருசாக்கி பார்ப்போம் இல்லையா? லென்ஸ், அந்த லென்ஸ் இருக்கும். இது வந்துட்டு இந்த தண்ணிய கொட்டி விட்டுட்டு எழுத ஆரம்பிக்கும். அத பார்த்தோன்னே சமந்தாக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிரும். அப்பதான் அவங்க வேகமா அந்த லென்ஸ எடுத்து வச்சு இப்டி பார்ப்பாங்க. பார்க்கும்போது தான், "நான் தான் நானி" அப்படின்னு சொல்லி எழுதும். எழுதுனோனே இவங்களுக்கு அப்படி ஒரு இதா போயிரும். திடீர்னு இந்த மாரிலாம் வந்தா ஒரு மாரி பயமாவும் இருக்கும். ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்துருவாங்க. பேச ஆரம்பிச்சுப்பாங்க. அப்படி ஆயிரும். அப்பதான் அந்த வந்து சொல்லும், "நான் வந்து நானி, நானா சாகல. என்னைய இந்த மாரி சந்தீப் தான் கொன்னுட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்லும். அதோட இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிரும். எதுக்காக கொண்டாரு அப்படின்னு பார்க்கும்போது தான், அ உனக்காக தான் கொண்டார்ன்ற மாரி சொல்லிரும். அப்பதான் சமந்தா வந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவரு பேசும்போதெல்லாம் இவங்கள ஒரு மாதிரி டச் பண்றதா இருக்கட்டும், ஒரு மாரி வலிஞ்சு பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அப்பதான் அவங்களுக்கு ஞாபகமே வரும்.
"ஓ! அப்படியா? எனக்காகவா கொன்னாரு?" அப்படின்னு அவங்க ரொம்பவே கில்ட்டி ஆயிருவாங்க. என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அவர எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாரி 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. அப்ப இவங்க கொஞ்சம் மைக்ரோ ஆர்டிஸ்ட்னால குட்டியா ஒரு பேஸ்கெட் பண்ணி அதுக்குள்ள வெடி மருந்துகள் எல்லாம் வச்சு, உள்ள போய் அதாவது அதுக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க வீட்ல எப்படிலாம் இருக்கு, எந்த வழியா அவர வந்து துன்புறுத்தலாம் அப்படின்லாம் நினைக்கும். நெறைய துன்புறுத்தவும் செய்யும். அதில என்ன ஆயிரும்னா, அவருக்கு வந்து தெரிஞ்சும் போயிரும். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு, அதில வந்துட்டு எழுதவும் செஞ்சுரும். "ஐ வில் கில் யூ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவரு நெறைய சாமியார்கள்லாம் போய் பார்ப்பாரு. என்ன வந்து ரிவெஞ்ச் எடுக்குமா? அப்படிலாம் கேட்பாரு. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டயே. எதனால அந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து சமந்தா கூட ஃபாரின் போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அது ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா. அப்ப அங்க போயிட்டா அவங்களுக்கு அங்க வேற யாரும் துணை இல்லை இல்லையா? ஸோ சமந்தாவ அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால போக விடாம ஆக்குறதுக்காக அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சமந்தாவும் இவங்களும் சேர்ந்து நெறைய பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி அவர எப்படியாவது கொலை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீடு ஃபுல்லா சிசிடிவி வச்சு எல்லாம் பண்ணி அத ஈய வந்து எப்படியாவது புடிச்சிடணும் அப்படின்னு நெனப்பாரு. ஏன்னா, அவரு கண்டுபிடிச்சுருவாரு இல்லையா? அப்போ ஒரு சாமியார் கூட சொல்லுவாரு, "அ இரும்பு பெட்டி ஃபுல்லா நெருப்பு. அப்பதான் நீ என்னை தேடி வருவ. உன் முகமெல்லாம் கருப்பு" அப்படின்னு சொல்லும். அப்ப கூட இவரு அசால்ட்டா "ச்சீ பே" அப்படின்ட்டு போயிருவாரு. ஆனா, அதுக்கப்புறம் இந்த மாரி நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான், அந்த சாமியாரையே கூட்டிட்டு வந்துட்டு, வீட்டுக்குள்ள வச்சு பெரிய யாகம் வளர்த்து, அத வந்து கொல்லணும்னு பார்ப்பாங்க. அப்ப வந்து அந்த நெருப்புலேருந்து ஒரு பறவை ஒண்ணு எந்திரிக்கும். அந்த பேர்டு தான் அந்த ஈய வந்து விரட்டுன்னு விரட்டும். பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள பெரும்பாடு ஆயி போயிரும் அந்த ஈக்கு. ஆனா, வீடையே மொத்தமா கொளுத்தி விட்டுட்டு போயிரும் அந்த ஈ பார்க்குற வேல. பார்த்தீங்கன்னா, இவங்க பொழச்சு வர்றதே பெரிய விஷயமாயிரும் வந்துருவாரு. அப்ப அ யாரு தான் இவ்வளவு நம்ம செக்யூரிட்டி போட்டிருக்கோம். வீடு ஃபுல்லா கரெக்ட்டா கவர் பண்ணி வச்சிருப்பாரு இந்த ஈ வரக்கூடாதுன்னு. அப்படின்னு எப்படி தான் அது உள்ள வருது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்பதான் சிசிடிவி வழியா பார்க்கும்போது தான், சமந்தா ஒரு தடவ வந்திருக்கும்போது இந்த காயின வச்சு இந்த ஸ்க்ரூவ வந்து லூஸ் பண்ணி விடுவாங்க. அது வழியா அந்த ஈ வந்துரும். ஸோ, அத பார்த்துட்டு சமந்தா தான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு, சமந்தாவ வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு. இவங்க எதார்த்தமா போவாங்க. ஆனா, அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் சமந்தாவுக்கு தெரியாது. 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா, அந்த வந்து முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய லவ்வர வந்து காப்பாத்த பார்க்கும். ஊசிய வச்சு குத்துனதுக்கு அப்புறம் கூட சமந்தாக்காக உயிர குடுக்க தயாரா இருக்கும் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்தீப்பைய கொன்றுவாங்க. அதாவது வில்லனே செத்து போயிருவாரு. அப்புறம் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, வந்து மறுபடியும் பிறந்து வந்த மாரி காமிப்பாங்க. ஏன்னா சமந்தா ஏன்னா அந்த தான் ஊசி வச்சு குத்தியாச்சு இல்லையா? ஆனா லாஸ்ட் சீன்ல நம்மளுக்கு எப்படி காமிப்பாங்கன்னா, கூட்டிட்டு கோயிலுக்கு போற மாரி, காஃபி ஷாப் போற மாரி, சமந்தா போற மாரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து எல்லார் மத்தியிலுமே பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ஒரு வச்சு இவ்வளோ அழகா படம் எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அது ராஜமௌலியால மட்டும் தான் முடியும்.